நமது வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனிய ஆத்ம வணக்கம். சிறப்பு விண்ணகர் இருந்திருக்கும் திருமதி சிவசக்தி அம்மா அவர்களை நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வகுப்பு கவிதை உறவு களஞ்சியம். நன்றி அம்மா. ஸ்டார்ட் பண்ணிக்க மதுரையில். வாழ்வியல் ஆரோக்கியம் யூடியூப் சேனலில் பயணிக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு கவிதை உறவு களஞ்சியம். பொன் எழுத்துக்களால் பூத்த படைப்பூக்கள். நேற்றின் வரலாறு தெரியாமல் போனால் இன்று என்ன செய்வதென்று புரியாமல் போகும். இன்று என்ன செய்வதென்பது புரியாமல் போனால் நாளை என்பது நம் கையில் இல்லை என்பதுதான் வரலாற்று ஆய்வறிஞர்களின் கூற்று. இப்போ இந்த கவிதை உறவு களஞ்சியம் என்பதில் ஒவ்வொரு பகுதியாக அழகாக இருக்கிறது. இலக்கியத்தில் நட்பு பத்தி சொல்லியிருக்காங்க. நட்பை போன்றது சிறந்தது ஒன்றும் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. அந்த நட்பு எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நுனிக்கரும்பினின்று அடிக்கரும்புக்கு செல்லும் தகையதாய் இருக்கக்கூடாது, நவல்தோறும் நூல் நயம் போல பழக பழக இன்பம் பயக்கக்கூடியதா நட்பு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பொதுவா இந்த உறவு அப்படின்னு வர்றப்போ இந்த உறவிலேயே நட்புன்னு ஒரு விஷயம் வந்துரும். பாத்திருக்கீங்களா? நம்ம கூட அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, தங்கச்சி, அண்ணன் அப்படின்னு, மாமா, அத்தை, பெரியப்பா, சித்தப்பா, இப்படி உறவுகள் இருக்கிற பட்சத்துல நட்புக்குன்னு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருப்பாங்க. அதிலையும் நட்பு என்பது நெருங்கி பழகும் பழக்கத்தால் உண்டாகும் அன்பை போன்ற நெருங்கி பழகாத நிலையில இரு உள்ளங்களுக்கிடையே தோன்றும் உணர்ச்சி தான் நட்பாக மாறும். இப்போ நம்ம பிறக்கும் போது நம்ம நம்ம கூட பிறந்தவங்க இது எல்லாமே இறைவன் நமக்கு கொடுத்ததா நம்ம நினைச்சுக்குவோம். நம்ம திருமணம் ஆச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா நாம ஒரு விஷயத்த தேர்ந்தெடுப்போம். என்ன விஷயம் அப்படின்னா அது நட்பு மட்டும்தான் நாமளா பார்த்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அந்த நட்பை பத்தி எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவரை கண்டு பழகாமல் பேசி பழகாமல் தோழமை போட்டிருந்தவர்கள் தான் கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தையாரும். அததான் அழகா சொல்லியிருப்பாங்க. புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பா கிழமை தரும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நட்புக்குன்னு இலக்கியத்துல நிறைய பேரை சுட்டி காட்டியிருப்பாங்க. அதே போல நட்பை ஒரு விஷயமா அழகா சொல்லியிருப்பாங்க. பாரி, கபிலர் அவங்களோட நட்பை இலக்கியம் என்றைக்குமே போற்றும். இப்ப நட்புன்னு சொல்லிட்டாலே உடனே நாம இவங்களை சொல்லலாம். பாரி வீழ்ந்த அன்னைக்கே கபிலர் என்ன பண்ணாரு, தன்னோட உயிரை நீத்திருப்பாரு. ஆனா அவருக்குன்னு ஒரு சில கடமைகள் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, பாரியோட புதல்விகளுக்கு திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்றது அவரோட பொறுப்பு. அதை நிறைவேற்றினாரு. இருந்தாலும் தனிமை அவரை வாட்டுச்சு. நம் பாரி இல்லாம நாம இருக்கிறோமே அப்படின்னு. அப்போ இந்த நட்பை பத்தி அழகா சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா இலக்கியத்துல. அதே போல இன்னொரு அருமையான உதாரணம் என்னன்னு கேட்டா, உடன்பிறப்பின் பாசத்தை விட நட்பையே பெரிதென கொண்டவன் தான் கர்ணன். கர்ணனுக்கு உடன்பிறப்பை விட நட்பைதான் அழகா பெருசா தோணுச்சு. தேரோட்டி மகனையும் சீராட்டி பாராட்டக்கூடிய பண்புக்குரியோனாய் நின்றவன் தான் துரியோதனன். சோ எடுக்கவோ கோக்கவோ என்று துரியோதனன் கூறிய வார்த்தைகள் களங்கம் இல்லாம இருந்துச்சு. கர்ணனுடைய மறைவுக்கு பின்னாடியும் துரியோதனன் அவன் பெருமையை மிளிர செய்தான். இன்னைக்கு நாம சொல்றோம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்றோம். அதே போல நட்பை கூட கற்பை போல அப்படின்னு வைரமுத்தியோ அழகா ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாரு. அப்ப பாருங்களேன், இந்த புதுமை எண்ணங்களை வளர்க்கணும். இலக்கியத்துல நட்புக்குன்னு மிகப்பெரிய ஒரு உதாரணத்தை எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி கவிதைகள்லயே உறவு ஒரு அற்புதமா பின்னி பிணைஞ்சிருக்குன்றத நம்மளால மறுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பெண்களின் நிலைமைகளை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதே போல கவிஞர் கண்ணதாசனோட மானுடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுல நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாரு. மலர் போல மனம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, எப்போதும் நம்ம ஒரு விஷயத்த ஆழமா சிந்திக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ள நம்ம மனசுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கவனிங்களேன். மலர்கள் உதிர்கின்றன, மலர்வனம் அப்படியே,
மலர் எல்லாமே இன்னைக்கு காலையில பூக்குது அப்படின்னா சாயந்தரம் ஆனா வாடிரும் பாத்திருக்கீங்களா? மாலையில ஆனா வாடிரும். ஆனா மலர் வனம்ன்றது அப்படியே தான் இருக்கும். அதே போல மனிதர்கள் மறைகின்றனர், மானுடம் அப்படியே. பாருங்களேன், டெய்லி ஒரு குழந்தை பிறக்குது, யாரோ ஒருவர் வந்து துரதிருஷ்டவசமா இறக்குறாங்க. அப்போ இது எல்லாமே வந்து மனிதர்கள் வந்து தோன்றாங்க, மறைகிறாங்க. ஆனா மானுடம் என்பது நிலையானது. அப்படியே இருக்கு. ஒரு பூவுன்னாலே அழகு தானே. அந்த பூ அழகான முகத்தை வந்து பூமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பூவுக்குன்னு ஒரு நிறைய சிறப்புகள் இருக்கு. பெண்களுக்கு பாத்தீங்கன்னா, எதையோ நம்ம குடுக்கறத காட்டிலும், அந்த பூ அப்படின்ற வாங்கி குடுத்தோம்னா, அவங்க மனசு வந்து அவ்ளோ ஒரு இலகுவா இருக்கும். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். "மலர் மட்டும் பறிக்கலாமா என் மனதை" ஒரு கவிதையில சொல்றேன். "மலர் மட்டும் பறிக்கலாமா என் மனதை, மனதை பறித்தது மலரை பறித்தேன்." சிலர்லாம் வந்து வீடுகள்ல வந்து அழகா மலர் எல்லாம் வந்து மலர் செடிகள்லாம் சுத்தி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பூவ தலையில பறிச்சு வைக்கணும்ன்றது கூட இல்ல. அத பார்த்துக்கிட்டே இருந்தாலே அழகுன்னு சொல்லுவாங்க. அதே போல இன்னொரு கவிஞர் அழகா சொல்லியிருப்பாரு. "அல்லிப்பூ, தாமரைப்பூ, 1000 பூ பூத்தாலும் கல்யாண பூவெனக்கு காலமெல்லாம் வாய்க்கலையே" அப்படின்னுவாங்க. கல்யாணம் ஆகாதவங்க இந்த மலர தான் ஒப்பிட்டு சொல்லுவாங்களாம். அப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த இயற்கையோட ஒன்றி இருக்கக்கூடிய விஷயங்கள எல்லாத்தையும் பார்க்கும்போது, நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம் அது வந்து கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அதே போல பார்த்தீங்கன்னா, இந்த பெண்கள் வந்து எப்படி ஒப்பிட்டு சொல்றாரு அப்படின்னா, "வண்ண முகம் தாமரைப்பூ, வாய் பற்கள் முல்லைப்பூ." முகத்த தாமரைப்பூ மாரி சொல்றாங்க. வாய் பற்கள வந்து முல்லைப்பூவுக்கு இணையா சொல்றாங்க. "ஒண்ணிறத்து மேனி ஒளிர் பெற்பூ, பெண்ணிவட்கு மேவு மூக்கு, எள்ளுப்பூ மைக்கண் குவளைப்பூ." மைக்கண் வந்து குவளைப்பூவ சொல்றாங்க. "பூவைமே லெத்தனை பூ." பாருங்களேன், இந்த கண்ணுக்கு பூவ சொல்றாங்க. அதே போல மேனிக்கு பூவ சொல்றாங்க. இப்படி இந்த 96 வகை நம்ம இலக்கியத்துல எடுத்துட்டோம்னா, பூக்களோட வரிசைய எடுத்து பார்த்தோம்னா, அவ்ளோ பூக்கள் இருக்குங்க. எண்ணிலடங்காத பூக்கள் எல்லாமே இருக்கு. அதே போல இன்னொரு கவிஞர் அழகா சொல்லியிருப்பாரு. என்னன்னா, "ஓர் இரவா பூ மீது மீண்டும் பிறவா பூக்கலாம்." அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இலக்கியத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. எல்லாமே களஞ்சியம் தான். என்ன சொல்வாங்க? "அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரம்னு" சொல்லுவாங்கல்ல. நெறைய விஷயங்கள் இருக்கிறது தான் களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த கவிதையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உறவாக மலர்ந்திருக்குன்றத தானே சொல்லணும். இப்ப பெண்களோட நிலைமைய இன்னொருத்தவங்க சொல்லிருப்பாங்க. எப்படின்னா, ஆதி காலத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா, "கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடு முன் தோன்றி மூத்த குடி" தான் நம்மளோட தமிழ் குடி இல்லையா? நம்ம பார்த்தோம்னா, சங்க இலக்கியத்துல எடுத்து பார்த்தோம்னா, ஔவை, காக்கை பாடினியார் இவங்க எல்லாமே பெண்பாற் புலவர்கள். அவங்க எல்லாமே அந்த காலத்திலேயே எப்படின்னா, தான் என்ன எந்த இடத்துக்கு போகணும்னு விருப்பப்படுறாங்களோ, அந்த இடத்துல இருந்து வாழ்றதுக்கான உரிமைய பெற்றவங்க. அத அழகா சொல்லியிருப்பாங்க. "எத்திசை செலினும் அத்திசை சோரே." இப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆ "சோறு கண்ட இடம் சொர்க்கம்ன்னுவாங்க." அத நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதுக்கான உண்மையான விளக்கத்த நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஏன்னா நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பழமொழியவே வந்து எதற்காக அந்த பழமொழி உருவாச்சு, அத மாத்தி அப்படியே வந்து வேற விதமா மருவி, மருவி, மருவி நாளடைவுல அந்த பழமொழிக்கானதே மாற்றப்பட்டு விடுகிறது. அப்படி அல்லங்க. அ இன்னொரு விஷயத்த சொல்லுவாங்க. புதுமை பெண். பாரதியும், பாரதிதாசனும் பெண்களுக்காக நெறையவே வந்து நெறைய விஷயங்கள அதுவும் பெண் விடுதலைக்காக இப்படி நெறைய விஷயங்கள சொல்லியிருக்காங்க. அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, வள்ளுவர் வந்து நெறைய விஷயத்த சொல்லியிருக்காரு. நம்ம வள்ளுவர வந்து சாதாரணமா எடை போடவே முடியாது. ஏன்னா, வள்ளுவர் வந்து ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் அந்த 10 குறள் வீதம் 1330 குறட்பாக்கள நமக்காக வந்து குடுத்திருக்காரு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு. மனிதன் வந்து எல்லா காலத்துக்கும் ஏற்றதா வந்து குறள நம்ம குடுக்கணும்ன்றதுக்காக தான் 1 1/4 அடியில வந்து அந்த குறள அந்த 7 வார்த்தைகள்ல குடுத்திருப்பாரு. வள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா, மனுஷன மட்டும் நிலையா வச்சு சொல்லல. கால்நடைகளும் நிலையா வச்சு சொல்லியிருப்பாரு. பொதுவா வள்ளுவனுக்கு நம்ம நெறைய பெயர்கள் குடுத்திருக்கோம். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு மகாகவி பாரதியார் பாடியது போல, இன்னைக்கும்
உலகமெல்லாம் போற்றக்கூடிய ஒரு நூலா விளங்குறது எது அப்படின்னு கேட்டா நம்மளுடைய திருக்குறள் இல்லையா? அவரோட அந்த குறட்பாக்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா, ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, நமக்கு இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்காங்களா? அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுல ஒரு சில விஷயங்கள மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். காகம் அதாவது கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அந்த ஒரு திருக்குறள்ல சொல்லியிருப்பாரு. அதே போல பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது அப்படின்னு சொல்லிருப்பாரு. இந்த குறள்பாக்கெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஆனா உள்ளார்ந்த அர்த்தத்த நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காருன்னு நான் சொல்றேன் பாருங்க. காகம் வந்து எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா, இயல்பாகவே கூகையை விட வலுவிலும், உருவிலும் சின்னதுதான். ஆனா காக்கைக்கு பகல்ல நல்லாவே கண்ணு தெரியும். காக்கைக்கு பகல்ல நல்லாவே கண்ணு தெரியும். ஆனா கூகைக்கு பகல்ல அவ்வளவா கண்ணு தெரியாது. இரவில தான் அதுக்கு கண்ணு தெரியும். வௌவால் வந்து வலுக்குறந்த காக்கை பகல்ல கூகையை மிக எளிதாக கொன்றுவிடும். ஆனா இதை எதோட ஒப்பிடுறாரு அப்படி திருவள்ளுவர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மனுஷன் வந்து போர் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். போருக்கு அவங்கள பத்தி ஏன்னா எதிர்நாட்டு பகையை வந்து எதிர்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த போர்ல இருக்கக்கூடியவங்கள எல்லாம் வென்று வீழ்த்தி அந்த நாட்டை கைப்பற்றுவதற்காக தான் அந்த காலத்துல எல்லாம் 2 விஷயத்துக்காக வந்து போர் நடந்தது. ஒண்ணு மண்ணுக்காகவும், இன்னொன்னு பெண்ணுக்காகவும், பொண்ணுக்காகவும் இப்படிதான் வந்து போர் நடந்துச்சு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாட்டை கைப்பற்றணுன்றதுக்காக தான் வந்து போர் புரிஞ்சாங்க இல்லையா? சோ அப்படி போர் புரிய போகும்போது அவங்கள பத்தின எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு தான் போர் புரிய போகணும்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த காக்கையோட இவர் என்ன பண்ணியிருப்பாரு, அந்த போர ஒப்பிட்டு சொல்லியிருப்பாரு. மனிதர்களை மட்டுமல்லாது விலங்கினங்களையும் கால்நடைகளையும் வந்து மிக அழகாக இந்த குறட்பாக்கள் எல்லாம் கொண்டு வந்து ரொம்ப தெள்ள தெளிவா சொல்லியிருப்பாரு திருவள்ளுவர். அத கவிதை நடையிலையும் சொல்லியிருப்பாரு. அப்போ எவ்வளவு பெரிய மிக சிறிய ஒரு விலங்கினமா இருந்தா கூட அதுக்கும் ஒரு காலகட்டத்துல சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னன்னா இப்ப இருக்கிறவங்க வந்து இதே நிலைமை துன்பத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்க பின்னாடி வந்து நல்ல ஒரு முன்னேற்றமான நிலையில வந்து பணக்காரங்களா ஆகுவாங்க. பணக்காரராக இருக்கவங்க எந்த நிலை வந்தாலும் ஏழையா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப ஏழை பணக்காரன்றது மாறி மாறி தான் வரும். சோ அதனால வந்து யாருமே மனசை தளர்ந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்ப காக்கைன்னு நம்ம ஈஸியா இறங்கி சொல்லிடக்கூடாது. அது போல மிகப்பெரிய உருவத்துல பெருசா இருக்க யானை வந்து உருவத்துல வேணா பெருசா இருக்கலாம். அந்த யானைய எப்படி வந்து அத வந்து நிலை தடுமாற செய்யலாம் அப்படின்றதுக்கும் சில விஷயங்கள சொல்லியிருப்பாரு. அப்படி ஒவ்வொரு விஷயமா சொல்லியிருக்கும்போது, இவ்வளவு அற்புதங்கள வந்து குறட்பாக்கள வச்சிருக்காரே அப்படின்னு தான் நமக்கு தோணுது. அதே போல பார்த்தீங்க அப்படின்னா, இலக்கியத்துல நாம நட்ப பார்த்துட்டோம். பெண்ணின் நிலைமைய பார்த்திருக்கோம். கவிஞர் கண்ணதாசனோட பாடல் வரிகள்ல எனக்கு பிடிச்சது நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கண்ணதாசன் பாடல்கள்ல மானுடத்த பத்தி அழகா சொல்லியிருப்பாரு. அழகா பாட்டு பாடியிருப்பாரு. எப்படின்னா, "அச்சம் என்பது மடமையடா" அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா, இவர் என்ன சொல்றாருன்னா, அச்சத்தை நீக்க ஒரு அற்புதமான பாடல்களையும் பாடியிருக்காரு. இந்த கண்ணதாசன் பாடல்களில் மானுடம் என்ற தலைப்பு 2வது பாகமாக நான் உங்களுக்கு குடுக்கலாம் என்று இருக்கிறேன். இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை வழங்கிய வாழ்வியல் ஆரோக்கியம் யூடியூப் சேனலுக்கு என்னுடைய பணிவார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு கவிதை உறவு களஞ்சியம் முதல் பாகத்தை இத்துடன் நிறைவு பெறுகிறேன். இதுல வந்து கண்ணதாசன் பாடல்களில் மானுடம் என்றதை 2வது தொகுப்பாக உங்களுடன் உங்களுக்கு பகிர்ந்தளிக்க கடமைப்பட்டு இருக்கிறேன். நன்றி.